நான் உங்க திவ்யா. அன்னியன் சினிமாவுல ஒரே ஆளுக்குள்ள பல கேரக்டர்ஸ் வந்து பேசுற மாதிரி ஒரு சாமியாரோட உடம்புக்குள்ள பல அமானுஷ சக்திகள் இறங்கி பேசுறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி வெவ்வேறு சக்திகள் வரும்போது முள் மேலையும் ஆணி படுக்கையிலையும் இருந்தபடி அவர் வரவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. அப்படி ஒரு வினோதமான சாமியாரை தேடிதான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கேன். அன்னியன் ஸ்டைலில் ஒரு சாமியார். மகான்களும் நாகசக்தியும் மாறி மாறி வந்து பேசும் வினோதம். சமீபத்துல நம்ம 3வது கண் Facebook பேஜ்ல வினோத் அப்படிங்கிறவரு ஒரு வித்தியாசமான தகவலை கொடுத்திருந்தாரு. ஒரு சாமியாரோட உடம்புக்குள்ள பல மகான்களும் நாகசக்தியும் இறங்கி பேசுறதா சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு நான் அவரை தேடிதான் போயிட்டு இருக்கேன். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்துல இருக்கு ஆவாரங்குப்பம் கிராமம். இங்கதான் நான் தேடி வந்த அன்னியன் ஸ்டைல் சாமியார் இருக்காரு. நான் ஊருக்குள்ள வந்ததுமே எனக்காக வினோத் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள என்னை அழைச்சிட்டு போனாரு. இதுதான் அந்த சாமியார் தங்கி இருக்கிற வீடு. தன்னோட வீட்டையே ஒரு கோவில் மாதிரி மாத்திருக்காரு. ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு சிலைய வச்சு வழிபாடுகள் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த வீட்டோட மாடியில தான் சாமியாரோட ரூம் இருக்கு. நான் சாமியார மீட் பண்ண போனேன். இதுதான் சாமியாரோட தியான அறை. இதுக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்ல. வினோத் என்னை கூப்பிட்டு தியான அறைக்குள்ள காட்டினாரு. உள்ள ஒருத்தர் துணியோட துணியா சுருண்டு கிடந்தாரு. தியானத்துல தன்னை மறந்த நிலையில இருந்த அவரை பார்த்துனா அதிர்ச்சி அடைஞ்சேன். இவர்தான் நான் பார்க்க வந்த சாமியார். இவரோட பேரு சிவா. எல்லாரும் இவரை சிவா சாமின்னு கூப்பிடுறாங்க. நான் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிவா தியானத்துல இருந்து எழுந்து என்னை கூப்பிட்டாரு. நான் அவரை சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசினேன். அதுக்குள்ள பூஜைக்கான அழைப்பு வந்தது. இன்னைக்கு இவரோட பிறந்த நாள். அதுக்கான சில விசேஷ யாகமும் பூஜைகளும் நடந்தது. மம புத்தி பிரகாசஞ்ச திவ்ய ஜோதிர்நமோஸ்துதே கோதீபதே வீரூபஸ்தும் சர்வசாட்சீக்ஷ விக்னகிருதே யாவத் சர்வசமாப்த்யஸ்ய தாவத் த்வம் ஸ்வஸ்திரோ பவ. அடுத்து இங்க ஒரு வித்தியாசமான சடங்கு நடந்தது. தன்னோட அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சாரு சிவாசாமி. அந்த பாத பூஜை நீரால அவங்க அம்மாவையே தனக்கு அபிஷேகமும் செய்ய வச்சாரு. இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதும் கோயில்ல இருக்கிற சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்துட்டு இருந்தது. இனி எந்த நேரமும் யாராவது ஒரு மகான் சிவாசாமியோட உடம்புக்குள்ள இறங்கி பேசத் தொடங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவரோட பக்தர்கள் பலர் இங்க இவர்கிட்ட தங்களோட பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்க வந்திருக்காங்க. எல்லாருமே ஆர்வத்தோட காத்திருந்த சமயத்துல தான் திடீர்னு ஏதோ புரியாத மொழியில கத்த தொடங்கினாரு சிவாசாமி. நான் போய் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். எனக்கு புரியலன்னு சொன்னதுமே தமிழ்ல பேச ஆரம்பிச்சாரு. இப்போ இவரோட உடம்புக்குள்ள வந்திருக்கிறது கருமார்பட்டி சாமின்னு குறிப்பிடப்படும் வெள்ளையானந்த சாமி. இவர்தான் சிவாசாமியோட முதல் குரு. இவரை எல்லாரும் தாத்தா சாமின்னு தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அவர் பேசுறதும் அப்படிதான் இருந்தது. தாத்தா சாமி இவருக்குள்ள என்டர் ஆயிட்டார்னு தெரிஞ்சதுமே வந்திருந்தவங்க அவர்கிட்ட தங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கேட்க துடிச்சிட்டு இருந்தாங்க. எதிரில அவரோட பேச உட்கார்ந்திருந்த என்னோட கைய பிடிச்சுக்கிட்டே இங்க வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் வாக்கு சொல்லிட்டு இருந்தாரு சிவாசாமி.
வர்றவங்களை எல்லாம் பயங்கரமா கிண்டல் அடிக்கிறாரு. எல்லாருக்கும் இலை போடுறா, இலை போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிடுவாங்க. சாமி கிட்ட எப்படி வர வாங்குறதுன்னு என்ன குரு கிட்ட எப்படி என்ன சப்பாங்கால் போட்டு உக்காடுறாங்க. எல்லாம் வந்து இலைய போட்டு சோற போடுறா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம் அவங்க எல்லாம். இதெல்லாம் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தினது. இங்க வந்து பலனடைஞ்சவங்க இவரை சிவாசாமியா பாக்கறதில்ல, அந்த கருமார்பட்டி தாத்தாவா தான் பாக்குறாங்க. இந்த பிள்ளைய பத்தி கூட நீ விசாரிச்சுக்கணும். ஏன் இத நான் கொடுத்த வரேன் இல்லையா? ஓகே. ஆமா, எத்தனை சிசுவருக்கு நல்ல எத்தனை வரம் கொடுத்துக்கிறேன் உனக்கு தெரியுமா? இந்த சின்ன சிறு வயசுல அந்த பழகம் உடம்புல நானு எத்தனை ஆத்மா தெரிஞ்சுன்னு போனேன் இல்லையா நீ? ஆமா, தெரிஞ்சுக்கோ. என்ன அழகாயிட்டேன்னா உனக்கு தான் அலங்காரம் கோட்டை ஒண்ணு கொடுத்துட்டேன் கேட்ட மாதிரி. எல்லாமே ஓஹோ நடக்குது. உங்க வீட்டுக்காரன் தான் பயந்து நிக்கிறான். உங்க வீட்டுக்காரன் தான் பயந்து நிக்கிறான். அந்த வீட்டுல லட்சுமி பூர்வீகல்னு எனக்கு கேக்குற. புரியுதா? அதுவும் வந்துடும். புரியுதா? நீ என்ன கேட்டே அதை கொடுத்துட்டேன். வேற என்ன வேணும்? போன என் குரு பூஜைக்கு வந்தேன். என் குரு பூஜைக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டேன். இந்த குரு பூஜை வர வேலையை ஒரு வீடு கட்டி கொடுத்து கேளு. உண்மையா பையன், இது யாருக்கு சொல்லாத உண்மை. இது வெளியே யாருக்குமே சொல்லாத உண்மை. உண்மையா பையான்னு சொல்லணும். இப்போ வேற என்ன வேணும்? அது எல்லாமே பரிபூர்ண ஆயிரும். கை விட மாட்டேன் நானு. என்ன வர வச்சு இல்லையா நீப்பா? என்னாலதான் உன்னாலதான் இத்தனை பேர் பாக்குறாங்கப்பா. உன்னை விட்டுட்டு ஓடி போயிருப்ப நீ. மத்த இடங்கள் மாதிரி இங்க வாக்கு சொல்றது ஒரு சீரியஸான செஷனா இருக்கிறது இல்ல. பயங்கர கலாட்டாவா கிண்டலும் கேலியுமா சிரிப்பொலியோட இங்க வாக்கு சொல்ற விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. அவன் ஒரு தொழில் கேக்குறான். உன்னை பத்தி பூர்வீகமா சொல்லணுமா? கேக்குறாங்களே. இல்ல அவன் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. வேணாம் வேணாம். புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுட்டேன். அப்ப எனக்கு புத்தி சரியில்லை. யாருக்கு? அவனுக்கு. ஓகே. அவன் வீட்டுல இருக்கிற மாட்டை விட்டுட்டு நோர்த்த மூட்டை மாட்டுல போய் பாலக்காரன் வரான். புரியுதா? அப்ப அவனுக்கு புத்தி இல்லாதவன். அவன் ஏமாந்து போவான். அவன் தான் புரியுதா? அவன் அங்க பார்த்து எங்க கண்குட்டி பாலை குடிச்சு போடும். இங்க ஏமாந்து போயிடுவான். அப்ப புத்தி கரெக்டா வேணுமா? எனக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்தது. கடைசியா எனக்கும் திருமணத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லி அதை சரி பண்றதா ஆசீர்வாதம் செஞ்சாரு. தாத்தா பேத்தி கேக்குறல, சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குற. அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். எனக்கு புரியல. நெக்ஸ்ட் டைம் புரிஞ்சுப்பேன். கவலைக்குள்ள இருக்கிற நீ. புரியுதா? அது உனக்குள்ள அறியாம இருக்கக்கூடிய விஷயம். அது உனக்குள்ள அறியாம நடக்கக்கூடிய விஷயம். நான் என் பிள்ளைக்கு கூட வரும்டா. புரியுதா? அவருக்கு என்ன நான் சொல்றதே புரியலையா? புரிய மாட்டேன் தான். அப்படி என்ன மாலை கட்ட வேண்டிய மாலை சிக்கலுக்கு இது. அந்த மாதிரி சரி பார்த்து சரி பண்ணி நானு அந்த மாதிரி அவகிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படி என்ன மாலை என்ன மாங்காளியம். புரியுதா? கண்டிப்பா கூடி வந்துடும். தோட்டத்துல பூ குழுங்க. புரியுதா? எந்த இடைஞ்சல் இல்லாம அவளுக்கு அந்த தேதி நடக்கும். அப்படி என்ன விஷயம்னா 1க்கு 2 ஆகும். பிரச்சனைகள் வரும். புரியுதா? 4 பேர் பார்த்த மாதிரி நடக்காது. ரொம்ப குழப்பத்தோட நிக்கும். புரியுதா? இதுல பார்த்தா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாலையும் சில விரோதம் வரும். பேச உனக்கு புரியுதாடா? அப்படின்னா இந்த பிள்ளை அறியாம இருக்கிற விஷயம் இதெல்லாம் தொழில் விஷயம் கூட உனக்கு கூடியனுக்கு இது நீ தடவை எதிர்பார்க்கறது அமிலையே. அதனால உனக்கு நல்ல தொழில் காரியத்தை நான் கொடுக்கறேன். நீங்க எடுக்கிற நடக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அப்ப நிதானமா போய் எனக்கு இது எப்பயுமே கூட வச்சுக்க. நீ உனக்கு எங்க தாத்தா கிட்ட பேசுனா பாரு பேசத்தலாம். அடுத்து என்னோட உள்ளங்கையில ஒரு யந்திரம் வரைஞ்சு இனி என்னோட நிலை உயரும்னு ஆசீர்வாதம் செஞ்சாரு. இன்னைக்கு எனக்கு நிஜமாவே ஒரு சிலிர்ப்பான அனுபவம் கிடைச்சிருக்கு. வெளியே வந்து என்னால பேசவே முடியல. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட டீம் கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசினதையெல்லாம் எங்க கேமராமேன் எனக்கே தெரியாம ரெக்கார்ட் செஞ்சிருக்காரு. அதுல பார்த்தா நான் எந்த அளவுக்கு எமோஷனலா இருந்திருக்கேன்னு நீங்களே ஃபீல் பண்ணலாம். நிறைய மகான் போயிருக்கேன், நிறைய ஜீவ சமாதி பார்த்துருக்கேன். இதுவும் விளையாட்டாக தான் எப்பவும் போகிற மாதிரி தான் வந்தேன். பேச டிஃப்ரெண்ட் ஸ்மெல். ஆக்சுவலி நிறைய நான் போயிருக்கேன், நிறையா வந்து மகான்களை பேட்டி எடுத்திருக்கேன். அவங்களுக்குள்ள அவங்க ரீட் பண்ணது அப்போ கேட்டப்போ வந்து ஸ்மெல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நான் முத்திர ஸ்டோரி போயிருக்கும் போது அங்கேயும் ஸ்மெல்ஸ் வருதான்னு கேட்பேன். அப்போ எதுவும் ஃபீல் பண்ண முடியல. தென் ஸ்மெல்ஸ் வருது அப்படின்னு அங்கே இங்கே இருந்தவங்க மட்டும் தான் சொன்னாங்க. நான் இந்த இடத்துல போய் ஃபீல் பண்ணது கிடையாது. பட் எனக்கு அவர் மேலே பயங்கர ஸ்மெல். ஆனால் அவ்வளோ நேரம் எனக்கு வரல. காலையில் என்ன பேசினேன், இப்போ கூட பக்கத்தில் உட்காந்து பேசினேன், எதுவும் வரல.
இப்போ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பயங்கர ஸ்மெல், பட் நல்லா இருந்தது, ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ரொம்ப காமாக இருந்தது. ரொம்பவே மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். எனக்கு பிளெஸ் பண்ணியிருக்காரு. என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. ஆக்சுவலி அவர் அந்த ஸ்மெல்ல இருந்து, அவர் ஆக்டிவிட்டீஸில் இருந்து நிறையா பார்த்துருக்கேன், பட் எனக்கு என்னமோ நான் இங்கேயே ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதெல்லாம் விட்டுத்தாலே, அதுக்கு மேலே டபுளா நான் உனக்கு கொடுத்துருவேன். புரியுதா? என்கிட்ட கண்ணீர் விடாத. நான் உனக்கு எப்பயுமே உன் கூட திருவேன். உன் கையை பிடிச்சி உன் பின்னாடி நடமாண்ண வரேன், முன்னாடி நடமாண்ண போறவன. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு பக்கத்துல இருக்கிற ஆவாரங்குப்பத்துல இருக்கேன். இங்க இருக்கிற சிவா அப்படிங்கிற ஒரு சாமியாரோட உடம்புக்குள்ள அன்னியன் ஸ்டைல்ல ஒரே நேரத்துல பலர் வந்து பேசுறாங்க. மகான்களும் நாகசக்திகளும் இவரோட உடம்புல இறங்கி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்றாங்க. அதையெல்லாம் பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். இப்போ சிவாசாமியோட உடம்புக்குள்ள வந்த கருமார்பட்டி தாத்தா பத்தி நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே அன்னபூர்ணி அம்மா பேசியிருக்காங்க. திருவண்ணாமலையில கருமார்பட்டி அப்பா சுவாமின்னு சொல்லிட்டு மங்களத்துல அவர் இப்ப சித்தி ஆயிட்டார். எழுந்து நடக்கல, மூத்திரம் போகல, எதையுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அப்படியே இருந்தார். அவரை நான் பார்க்கும் பொழுது அவர் எனக்கு சிவஜோதி கொடுத்தார். அதாவது 15 வருஷமா சாப்பிடாம உயிர் வாழ்ந்தவர் இந்த மகான். அவரோட ஜீவ சமாதி திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. இப்போ இங்க சிவாசாமி உடம்புக்குள்ள கருமார்பட்டி தாத்தா வந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயத்த அறிவிச்சாரு. வெளியுலகம் அறியாத ஒரு சந்துக்குள்ள ரொம்ப சாதாரணமா இருக்கிற இந்த சிவாசாமியோட இருப்பிடம் வெகு சீக்கிரத்துல தன்னோட ஆசிரமமா மாறப்போகுதுன்னு சொன்னாரு. இந்த இடத்துல எனக்கே ஒரு இது அமைப்போது, என் உருவத்தை வச்சு எங்க ஒரு சம்மந்தி அமைப்போது. கூட சீக்கிரம் அந்த ஆசீர்வாதத்தோட, புரியுதா? இந்த இடத்த என்னோட உருவத்தோட வச்சு ஒரு ஆசிரமம் நடக்க போகுது. கூட சீக்கிரம் அதை நாள் விட்டுட்டேன். இங்கே குரு பூஜை நடக்கும் எனக்கு, புரியுதா? என் வெளியானந்த சுவாமிக்கு குரு பூஜை நடக்கும். வெளியானந்த சுவாமிக்கு சிவாசாமி உடம்புக்குள்ள அடுத்து எந்த கேரக்டர் வரப்போகுதுன்னு நான் ஆர்வத்தோட காத்திருந்தேன். இங்க வந்திருந்த ஒரு சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ நான் கேட்டேன். இவங்க ராணி. இவங்க ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. அது பாதியில தடைப்பட்டு நின்னு போயிருக்கு. அத பத்தி கேட்க தான் இங்க வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? என்ன எங்க கோயில் கட்டி இருக்கிறேன், அது ஏன் நீண்ட நாள் இன்னும் முடிவடையாம இருக்குதுன்னு கேட்டேன். அதில் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்களாம் கேட்கல, அவரா கேட்டாரு உங்ககிட்ட? உங்ககிட்ட அவரா கேட்டாரு இல்லையா? ஆமா, அந்த சிக்கல நீ முருகர் கோயிலுக்கு போயிட்டு வா, அது உனக்கு முடிஞ்சிருதுன்னு சொன்னாரு. ஓகே, சரின்னு சொல்லிட்டு ஓகே, நன்றி. இவங்க லக்ஷ்மி. இவங்க உடம்புல சில தீராத பிரச்சனைகள் இருந்திருக்கு. இங்க வந்து சில பரிகாரங்கள் செய்ததும் இவங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிருக்கு. உடம்புலலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. தாத்தா சாமி சொன்னாரு, பாலா உங்க வீட்டுலதான் விளையாடுதா இல்லைன்னு எனக்கு கேட்க சொன்னாரு. உண்மைதான் அது. எப்படி அது எப்படி? கனவுல எல்லாம் வரும். கனவுல நேரெல்லாம் வராது. கனவுல வந்து குழந்தை மாதிரி வந்து பேசும், மேலெல்லாம் ஒழுங்கு விளையாடும். என்ன பேசியிருக்காங்க? நான் உங்ககிட்டே இருப்பேன், உங்ககிட்ட துணையா இருப்பேன், உனக்கு எந்த காயில எது வந்தாலும் நான் காப்பாத்துவேன். என் பாலா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இவங்க புவனேஸ்வரி. பள்ளிக்கொண்டாவில இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க. இவங்க இங்க 4 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை நடக்க போற மாதிரி இருந்தா அத முன்கூட்டியே கண்டுபிடிச்சு போன் பண்ணி சொல்லிடுவாராம் சிவாசாமி. பையனோட மேரேஜ் விஷயம் ஒன்று வந்தது. அவரு ஒரு லவ் மேரேஜ். அந்த பிரச்சனைக்காகவும் இவர்கிட்ட வந்தேன். அதையும் ஒரு ஸ்மூத்தாக இது பண்ணி முடித்தார். அதுக்கப்புறம் குழந்தை இப்போ டெலிவரி ஆகிறதுக்காக அந்த இது பண்ணால் அதுவும் கருத்தரிச்ச நேரம் சரியில்லை. அது என்னதான் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னாலும் கூட சில விஷயங்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடுது நம்மளுக்கு. அந்த மாதிரி இது வரும்போது இவருக்காக ஒரு பூஜை பண்ணோம், குழந்தைக்காக. அதனால தான் அவ்வளோ தைரியமாக எல்லாமே இவர் இங்கே இருப்பார். எந்த நேரத்தில் நினச்சேன்னாலும் நான் அங்கே நினச்சேன்னா கரெக்டாக இவர் அந்த இதை சொல்லுவார், அம்மா இதை நினச்சிங்களா இன்றைக்கி அப்படின்னுவார். காரில் போகும்போது வரும்போது என்னதுனால இந்த பிரச்சனை இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கலான்னு கேட்பார் ஃபோன் பண்ணி.
அந்த நாயை ஏதாவது நீங்க கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கிறேன். அவர்கிட்ட அந்த அருள்வாக்கு கேட்டுட்டு தான் பூஜா மற்ற எல்லாமே அவர் சொல்லுவார். சின்ன விஷயம்னாலும் கரெக்டாக இங்கேருந்து எனக்கு ஃபோன் வரும். நான் நினச்சேன்னா அதை கரெக்டாக கேட்பேன். அவரும் அந்த இதுக்கு எனக்கு பதில் சொல்லி விட்டுருவார். இன்னைக்கு இதுக்காக இன்னைக்கு எதுவும் அருள்வாக்கா? இன்னைக்கு இல்லை, அவரோட பர்த்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணார் விஷ் பண்ணுறதுக்காக. சரி, அதனால் வந்துட்டு போகணுன்னு ஃபேமிலியோட வந்தேன். இவங்க செல்லம்மா ஹாஸ்பிட்டல் போயும் தீராத தன்னுடைய உடல் கோளாறு இங்க வந்ததும் சரியானதா சொல்றாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி அமாவாசை பதுவை இருந்தாக்கா வயிறு வீங்கிக்கும், இந்த முட்டையெல்லாம் நிறைய வீங்கிக்கும். நம்ம சாப்பிடவே முடியாது, நம்ம எடுத்து நானே சாப்பிடவே முடியாமல் நிலமையில எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலமையில இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் எங்கேயும் செட் ஆகலை. இவர் செஞ்சு கொடுத்தாரு. வந்ததுமே வந்து அருள்வாக்கு மாதிரி சொன்னாங்க. சொல்லி இந்த மாதிரி தான் இருக்குதுமா, இது சரி பண்ணிடுறேன் நான் அப்படின்னு சொல்லி சரி பண்ணாங்க. 3 அமாவாசை தொடர்ந்து வந்தோம். இந்த கோயில்ல எல்லா சிலைகளுமே நாகத்தோட அம்சமா அமைக்கப்பட்டிருக்கு. அத பத்தி எல்லாம் நான் செல்லம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இவங்க திடீர்னு பாம்பு மாதிரி ஆடத் தொடங்கிட்டாங்க. சத்தம் போட்டு அருள்வாக்கு மாதிரி சொல்ல தொடங்கிட்டாங்க. அங்க இருந்த பெண்கள் அவங்கள தூக்கி தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினாங்க. அதை பற்றி பேசணுமே அப்படியே உடம்பு அப்படியே சாமி வந்துருச்சு. பாலா பற்றி தானே பேசிட்டு இருந்தோம். இந்த பரபரப்பு அடங்கின உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டது. இப்போ சிவாசாமி மேல நாககாளி வந்து இறங்கிட்டதா சொன்னாங்க. ஒரு முள்படுக்கை மேல உட்கார்ந்திருந்து அருள்வாக்கு சொல்ல தொடங்கினாரு சிவாசாமி. ஒரு பெண் அழுதபடியே அவர்கிட்ட வந்தாங்க. அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி தான் அதை தீர்த்து வைக்கிறதா ஆறுதலா அவர் பேசினதும் அந்த பெண் நிம்மதி அடைஞ்சாங்க. அப்படி நீ என்னை கேட்க வந்தது எல்லாமே உன் கூட இருக்கிறேன். என்னை போட்டாவே போதும், ஓடி வந்து நிக்கிறேன். உனக்கு கஷ்டமெல்லாம் மீன அதெல்லாம் விட்டு தள்ளே, அதுக்கு மேல டபுளா நான் உனக்கு கொடுத்துருவேன். புரியுதா? என்கிட்ட கண்ணீர் விடாத. நான் உனக்கு எப்பயுமே உன் கூட திருவேன். உன் கையை பிடிச்சி உன் பின்னாடி நடமாண்ட வரேன், முன்னாடி நடமாண்டு போறவன. அப்படிங்கிற போது நீ என்கிட்ட கண்ணீர் விடக்கூடாது. மாட்டேனியா என்கிட்ட எங்க இருக்கிறான்னு கேட்டல. இப்ப இங்க இருக்கிறா, அங்க இருக்கிறா, அங்க இருக்கிறா. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்துல இருக்கிற ஆவாரங்குப்பம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். அன்னியன் ஸ்டைல்ல இங்க இருக்கிற ஒரு சாமியார் மேல ஒரே நேரத்துல மகான்களும் நாகசக்திகளும் இறங்கி பேசுறாங்க. அதையெல்லாம் பத்தி பார்க்கதான் இங்க வந்திருக்கேன். கர்மார்பட்டி தாத்தா, நாககாளி, இப்படி அடுத்தடுத்து 2 விதமான கேரக்டரா சிவாசாமி மாறினதே எனக்கு அதிர்ச்சிகரமான அனுபவமா இருந்தது. இது முடிஞ்சதும் வீட்டு மாடியில இருக்கிற காளி சிலை முன்னாடி போய் உட்கார்ந்திருந்தாரு சிவா. அங்க ஒரு ஆணி படுக்கை தயாராயிட்டு இருந்தது. பூஜைகள் ஆரம்பமாச்சு. கொஞ்ச நேரத்துல சிவா நாகம்மாவா மாறினாரு. ஆணி படுக்கையில படுத்துட்டே வந்தவங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த குடும்பத்த நிலையில, அந்த பூரண நிலையில என்ன காரணம் நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் எனக்கு இந்த தொல்லை கொடுக்குது, இந்த கஷ்டம் கொடுக்குதுன்னு கேட்கறேன். தெய்வத்தை மேலையெல்லாம் நீ குறை சொல்லிக்காத. தெய்வ நிலைக்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. அந்த பாலனுக்கு மரண சம்பவம் பெண்ணால கட்டாயம் நடக்கும். நீ குறுக்க போகாத, உன் மேல பழைய தலை மேல போட்டுக்காத. வந்திருந்தவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி முடிச்சதும் திரும்பவும் நார்மலான ஆளா மாறிட்டாரு சிவா. அடுத்து அங்க நின்னுட்டு இருந்த ஒரு பெண்ண அந்த ஆணி படுக்கையில கைய வச்சு உட்கார சொன்னாரு. அப்படி செஞ்ச கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்பு ஏதோ மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஆட ஆரம்பிச்சது. இதெல்லாம் உண்மைதானான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கே அதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்தது.
நான் மனசுக்குள்ள சந்தேகப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டு என்னையும் இந்த ஆணி படுக்கையில கைய வச்சுட்டு உட்காரும்படி சொன்னாரு சிவா. நாம எல்லாம் ஆட மாட்டோம்னு செம ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆணி படுக்கையில நானும் கைய வச்சு உட்கார்ந்தேன். அடுத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு நினைவே இல்லை. ஏறக்குறைய 1 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து நானும் ஆடத் தொடங்கி இருக்கேன். அப்புறமா அதையே நான் இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ளேயே ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அத நல்லா என்னால உணர முடிஞ்சது. என்னோட உடம்பெல்லாம் என்னவோ போல ஆயிடுச்சு. அதுல இருந்து என்னை எழுப்பி ஆஸ்வாசப்படுத்தினாங்க. நான் ரிலாக்ஸ் ஆறதுக்குள்ள சிவா ஒரு குழந்தை மாதிரி என்னென்னவோ சேட்டைகளை செய்ய தொடங்கிட்டாரு. இப்போ இவர் மேல பாலா குட்டி வந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில அன்னபூர்ணி அம்மா ஒரு சிறுமி மாதிரி பேசினதும், இப்ப நான் வந்திருக்கேன், என் பேர் பாலா, நான் 10 வயசு. அடையார்ல இருக்கிற கணேஷ் ஒரு சிறுமி மாதிரி பேசினதும் எல்லாம் ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டது. சித்தர்கள் வழிபடும் ஒரு சிறுமி வடிவ பெண் தெய்வம் தான் பாலா குட்டி. அது அன்னபூர்ணி கணேஷ் உடம்புக்குள்ள வரது போலவே இங்க இந்த சிவா உடம்புக்குள்ளயும் வந்து பேசுறாங்க. நீ வா ஃபர்ஸ்ட், உன்னை கேட்கணும் நானு. மாட்டனியா என்கிட்ட எங்க இருக்கிறான்னு கேட்டல, இப்ப இங்க இருக்கிறா, அங்க இருக்கிறா, அங்க இருக்கிறா. கிண்டலும் கேலியுமா பாலா குட்டி என்னோட பேசிட்டு இருந்தது. என்ன சாக்லேட் ஊட்டி விட சொல்லுச்சு. அங்க இருந்த எல்லார்கிட்டயும் ஒரு சிறுமி போலவே சாக்லேட் சாப்பிட்டபடியே பேசி அட்டகாசம் செஞ்சாரு சிவா. இவங்க லக்ஷ்மி பிரியா, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இவங்க கிட்ட எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பாலா குட்டி கேட்டுச்சு. அவங்க ஒரு மணியை கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா அதை கழுத்துல மாட்டிக்கிட்டாரு சிவா. இன்னைக்கு ஒரே நாள்ல சிவாவோட உடம்புக்குள்ள கருமார்பட்டி சாமிகள், நாககாளி, நாகம்மா, பாலா குட்டின்னு 4 கேரக்டர்ஸ் வந்து பேசினது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. சின்ன வயசுல சடாமுடியோட தீவிர தியானத்துல இருக்கிற சிவாவோட உடம்புக்குள்ள நினைச்ச நேரத்துல பல மகான்களோட சக்தியும் நாகத்தோட சக்தியும் இறங்கி இப்படி பேசுறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்க வரவங்களோட பிரச்சனைகளை தானா கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வும் சொல்றதுதான் பிரமிப்பான ஒன்னா இருக்கு. நான் நம்ம டீமோட பேசிட்டு இருந்த விஷயங்களுக்கு எல்லாம் கூட இங்க எனக்கு பதில் கிடைச்சது. தியானத்தின் மூலமா மகான்களை தொடர்பு கொள்வது சாத்தியம்தான் அப்படிங்கறத நான் சிவாசாமி மூலமா உறுதியா நம்ப தொடங்கியிருக்கேன். வேற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இன்னும் சில மாதங்களில் வரவிருக்கும் பேரழிவு. இன்னும் 4 மாசத்துல வானத்திலிருந்து பூமி நோக்கி ஒன்று வந்து வரும். பூமியின் மீது போர் தொடுக்கவிருக்கும் ஏலியன்ஸ். வரப்போற காலத்துல சித்தர்களுக்கும் வேற்றுகிரக வாசிகளுக்கும் மிகப்பெரிய போர் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயங்கரமான தகவலை சொல்றாரு. மனித குலத்தை காக்க எதிர்த்தாக்குதல் நடத்த தயாராகும் சித்தர்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.